இப்போ ஆளை பார்க்க மாட்டாங்க. நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கேன். பெருந்தலைவர் காமராஜ் மாதிரி ஒரு பாப்புலரான லீடர், ஒரு 9 வருஷம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவர், நேர்மையாளர், அரசியல் நேர்மை, எளிமை, இதுக்கெல்லாம் பேர் போனவர். அவர் சொந்த ஊர்லேயே தோக்கடிச்சாங்களே 67ல். யார் தோக்கடிச்சாங்க இன்னைக்கு உங்களுக்கு யாரும் தெரியுதா? அப்பவும் தெரியாது. சீனிவாசன் ஒரு மாணவர், கல்லூரி மாணவர், பே சீனிவாசன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் காமராஜரையே தோக்கடிச்சிட்டாரான்னு அவர் ஃபேமஸ் ஆனார். அதனால நீங்க யாரை நிறுத்துறாங்க யாருன்னு, எதுக்காக ஜனங்க விஜயை தேர்ந்தெடுக்கணும்? விஜய் முதல்வர் ஆகணும்னா இவர் எம்எல்ஏ ஆகணும், இங்க யார் நிற்கிறதுன்னு தேடிட்டு போய் ஓட்டு போடுவாங்க. அதனால தான் சொன்ன சின்னம், வேட்பாளர் இதெல்லாம் ஒரு இம்மெட்டீரியலுங்க. விஜய் ஜெயிக்கணும், விஜய் தலைமையில ஆட்சி அமையணும், ஒரு மாற்று ஆட்சி வரணும், இந்த 2 கட்சியும் ஆண்டது போதும் அப்படின்ற உணர்வுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா, இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் அநேகமாக வந்துட்டு இருக்காங்க. என்னுடைய நேரடியா நான் பேசுறது தொடர்புல பார்க்கும்போது ஏதோ ரசிகர்கள், இளைஞர்கள், பெண்கள்லாம் கிடையாது. எ கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பீப்புள், ஆட்டோ டிரைவர்ஸு, இந்த உழைப்பாளிகள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறத என்னால் உணர முடியுது. நான் முன்னால் நினச்சேன் விஜய் இது முதல் எலெக்ஷன்றதால அவர் ஸ்ட்ரைட்டாக பெரும்பான்மை வந்துருமா, சிம்பிள் மெஜாரிட்டி 117 118 வருமா அப்படின்றதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது. ஆனால் அவர் தான் முதல் கட்சியாக இருப்பார் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. He will be the single largest party. அதுக்கப்புறம் தான் திமுக, அண்ணா திமுக, மற்ற கட்சிகள்லாம் இருக்கும்.